தளவாடங்களின் மேலாண்மை. இதற்கு முந்தைய வகுப்புல அதனுடைய பொருள், கோட்பாடுகள், அதனுடைய பயன்பாடுகள் என்ன, செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அதனுடைய இணைப்பு சங்கிலிக்கும் தளவாடங்களின் மேலாண்மைக்கும் இடையிலான உறவு முறைகள் பற்றி தான் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பொருள் ஒரு இடத்தில் இருந்து அது மூலப்பொருட்களாகவோ நிறைவு பெற்ற பொருட்களாகவோ ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயரும் பணியை மட்டும் செய்வதுதான் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், தளவாடங்களின் மேலாண்மையினுடைய முக்கிய செயல்பாடு. இந்த சப்ளை செயின் மேலாண்மையினுடைய முக்கியமான செயல்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் கொள்முதல் செய்யற நிலையில இருந்து நிறைவு பெற்ற பொருளாக மாற்றப்பட்டு, அப்படி மாற்றப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு நிறுவனத்திடம் இருந்து பல்வேறு நிலைகளை தாண்டி இறுதியாக அதனுடைய இறுதி பயனாளரை அடையும் வரை இந்த சப்ளை செயினுடைய பணியானது தொடர்கிறது. இப்ப இந்த பாடப்பகுதியில நாம பார்க்க போறது இந்த சப்ளை செயின், அது விநியோக சங்கிலி மேலாண்மையினுடைய கட்டமைப்பு, தளவாட மேலாண்மைக்கும் விநியோக சங்கிலி மேலாண்மைக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள், அதன் செயல்பாடு மற்றும் செயல்முறைகள், அதனுடைய மேலாண்மை கருவிகளின் பயன்பாடு மற்றும் சவால்கள் குறித்து இந்த பகுதியில நம்ம பார்ப்போம். முதன்மையாக விநியோக சங்கிலி மேலாண்மை அப்படின்னா என்ன? இந்த விநியோக சங்கிலி மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு சிக்கலான பணி அல்ல, அதையும் தாண்டி இது ஒரு ஆற்றல் மிக்க வளங்கள் பணியாக கருதப்படுகிறது. இந்த நெட்வொர்க் இல்லை அப்படின்னா, இந்த சங்கிலி மேலாண்மை, விநியோக சங்கிலி மேலாண்மை இல்லை அப்படின்னா, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் உற்பத்தியாளரிடம் இருந்து அதனுடைய நேரடி பயனாளரை அடையும் வரையிலான உட்கட்டமைப்பு பணிகள் எல்லாம் மிகவும் சிரமமானதாக மாறிவிடும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் மூலமா, போக்குவரத்து மூலமா இடம்பெயர்ந்து கொண்டு போயிடலாம். பட் அது யாருக்கு பயனளிக்கும், யார் அதனுடைய பயனாளிகள் என்பதை கண்டறிந்து அந்த பகுதிக்கு அதனுடைய விநியோகத்தை அதிக அளவில் வழங்கணும் அப்படின்னா, அதுக்கு இந்த விநியோக சங்கிலி மேலாண்மை தான் ஒரு ஆற்றல் மிக்க வளங்கள் அமைப்பாக செயல்படுது. இது நம்ம இன்னொரு பக்கம் சொல்லலாம், இது இந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களினுடைய வசதிக்காகவும் அவர்களினுடைய தேவைக்காகவும் உற்பத்தியை அதிகரிப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டதுதான் அப்படின்னு. இருந்தாலும் கூட இந்த விநியோக சங்கிலி மேலாண்மை இல்லாம நம்மளால பல்வேறு நிலைகளை தாண்டி ஒரு பொருளை ஒரு சாதாரண கஸ்டமரா, வாடிக்கையாளரா எனக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை என்னால் பெறுவது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருந்திருக்கலாம். இந்த விநியோக சங்கிலி மேலாண்மையில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உற்பத்தியாளர்கள் தான் வராங்க. அவங்க கிட்ட இருந்து அது சப்ளையர்ஸ்க்கு வருது, அவங்க கிட்ட இருந்து விநியோக மையங்களுக்கு வருது, விநியோக மையங்கள்ல இருந்து விநியோகஸ்தர்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் அதற்கான விநியோகஸ்தர்கள் அதை எடுத்துட்டு போறாங்க. அவங்க கிட்ட இருந்து சில்லறை விற்பனையாளர்களுக்கு போதும். அந்த சில்லறை விற்பனையாளர்களையும் தாண்டி சின்ன சின்ன கடைகளுக்கும் அவங்க மூலமா கொண்டு செல்லப்படுது. அதுக்கப்புறமா தான் நம்ம கிட்ட அந்த பொருள் அதனுடைய பயனாளியாக வந்தடையும். சோ இதுதான் விநியோக சங்கிலி மேலாண்மையினுடைய சுருக்கமான விளக்கம். இந்த விநியோக சங்கிலி மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட செயல்திறன் கொண்ட வணிக நிறுவனங்களுக்கு முழுவதுமாக அதனுடைய செயல்பாடுகளில் முக்கிய பங்கு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த விநியோக சங்கிலி மையம், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இல்லாம அவங்களால எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாதா? செய்யலாம். ஆனா எல்லாமே முறைப்படுத்தப்பட்டு சரியான வழிமுறைகளை பின்பற்றி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர், இன்னொருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்ன்னு சொல்லி அந்த அடுக்கு முறைகளை பயன்படுத்தி நம்மளால அந்த பொருட்களை பெறுறது அப்படிங்கிறது கடினமான விஷயமாக இருக்கும். இப்ப விநியோக சங்கிலிக்கும் தளவாடங்களின் மேலாண்மைக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் என்ன? நான் அதை என்ன சொன்னேன், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், தளவாடங்களின் மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு சின்ன பிரிவு தான்.
மேலாண்மையில இல்ல வணிக நிறுவனங்களை பொறுத்தளவுக்கு அது ஒரு சிறிய பங்கு தான் வந்து வகிக்குது. என்ன, ஒரு இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அதோட அது வேலை முடிஞ்சிருது. அதையே நம்ம வந்து முறையான செயல்பாடுகள், அதுக்கான கருத்தியல் கோட்பாடுகள், அதற்கான பலன்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி பார்க்கணும். அப்போ விநியோக சங்கிலி மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இது வந்து மெட்டீரியல்ஸ மேனேஜ் பண்றதுல இருந்து அதை வந்து திறமையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாலும் கூட தேவைப்படக்கூடிய பல்வேறு இடங்களுக்கும் கொண்டு செல்வது, அதை போக்குவரத்துல இருந்து சேமிக்கிறதுல இருந்து பேக்கேஜிங்ல இருந்து எல்லாத்தையுமே திறம்பட செய்யறது அப்படிங்கிறது இந்த விநியோக சங்கிலி மேலாண்மையின் ஒரு முக்கிய பிரிவாக இருக்கு. அப்ப லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வணிகத்துறையின் ஒரு சிறிய பிரிவு. ஆனா இந்த விநியோக சங்கிலி அமைப்பு மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க், ஒரு மிகப்பெரிய சங்கிலியை இணைக்கக்கூடிய பணியாக கருதப்படுது. இந்த விநியோக சங்கிலி மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பரப்பளவுல பரந்த சொல் கொண்டதாக கருதப்படுது. ஏற்கனவே பார்த்தோம், சப்ளையர்ஸ்ல ஆரம்பிச்சு சிறு வணிகர்கள், விநியோகஸ்தர்கள், சப்ளையர்ஸ்ல இருந்து சிறு வணிகர்கள் வரைக்கும் வந்து கடைசியா தான் அதனுடைய நுகர்வோரை அது வந்து சென்றடையும். இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப காலமாவே இருந்துட்டே இருக்கு. ஆனா அது அறிவியல் ரீதியா மேம்படுத்தி முறையான செயல்பாடுகளை, கட்டமைப்புகளை கொண்டு வருவதுதான் இந்த சப்ளை செயின் மேலாண்மையினுடைய முக்கிய பணியாக கருதப்படுது. இப்ப இதற்கு இடையிலான வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விநியோக சங்கிலியில ஃபர்ஸ்ட் கொள்முதல் செய்யும். கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்கள் தளவாடங்களின் மேலாண்மை மூலமாகவோ இல்ல பிற செயல்பாடுகள் மூலமாகவோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு வரப்படுது. அதே சமயம் இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சப்ளையர்கள், அந்த சிறு வணிகர்கள்னு சொல்றோம் இல்லையா, கடைக்காரர்கள், வாடிக்கையாளர்கள், இவங்களுக்கு இடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அந்த செயின் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே நீ கொடுக்குற, நான் வாங்குறேன், இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இல்லாம அது ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்றதுக்கும் அது உதவியா இருக்கு. அதே சமயம் ஒரு நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு இந்த தளவாடங்களின் மேலாண்மை, லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பொருட்களை அல்லது பயனாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய சேவைகளை நிறுவனத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். அந்த நிறுவனம் வந்து ரொம்ப பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பொருட்களை கொண்டு செல்லணும், அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு தேவையான சேவைகளை செய்யணும் அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதே இது விநியோக சங்கிலி மேலாண்மையை பொறுத்தளவுக்கு இது நிறுவனங்களுக்குள்ள மட்டும் இல்லாம அந்த பொருட்கள் தேவைப்படக்கூடிய இடங்கள் முழுவதும், அது ஸ்டேட் ஃபுல்லா இருக்கலாம், நாடு ஃபுல்லா இருக்கலாம், இல்ல உலகம் முழுவதும் கூட இருக்கலாம், அதனுடைய வணிக செயல்முறைகளை வணிக மாதிரிகளுடன் இணைக்கும் வகையில் தான் இந்த விநியோக சங்கிலி மேலாண்மை அப்படிங்கிறது இணைக்கப்பட்டிருக்கு. அதே போல லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய முக்கிய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா வாடிக்கையாளர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், திருப்திப்படுத்தணும், அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும். அதுக்காக தான் ப்ராப்பர் ஸ்டோரேஜ், பேக்கேஜிங், அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல குவாலிட்டி, குட்ஸோட பொருட்களினுடைய தரம் குறையாம அதை வந்து பயனாளர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது அவங்களுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு முன்னமே பார்த்திருக்கோம். அதே மாதிரி விநியோக சங்கிலி மேலாண்மையினுடைய முக்கிய நோக்கம் வந்து வணிக நிறுவனம் சொல்லிட்டோம் அப்படின்னாலே அங்க நிறையவே போட்டிகள் வந்து இருக்கும். அப்ப இந்த போட்டி நிறைந்த இடத்துல, போட்டி நிறைந்த வணிக உலகத்துல அவங்க கையாளக்கூடிய பொருட்களினுடைய நன்மைகளை எடுத்து சொல்லி அதனுடைய பயனாளர்களின் எல்லையை விரிவடைய செய்யறது, பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் உரிய பொருட்களை கொண்டு சேர்ப்பதுதான் சப்ளை செயின் மேலாண்மையினுடைய முக்கிய நோக்கம். இது பரந்த அளவுல இருக்கு. விநியோக சங்கிலி மேலாண்மை அப்படிங்கிறது பரந்த அளவில் அதனுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துது அப்படின்னு சொல்றோம். அதே போல வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறதுலயும் இந்த விநியோக சங்கிலி மையம் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே கவனமா கையாளக்கூடிய பகுதி அது.
இந்த விநியோக சங்கிலி அமைப்பு மேலாண்மை அப்படிங்கிறது இப்போ சயின்டிபிக் மேலாண்மை வந்து உருவானதுக்கு அப்புறம் தான் நடைமுறையில இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு முன்னமே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த நடைமுறைகளை தான் நம்ம மக்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா அது முறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு ரீதியான மேலாண்மை அமைப்பாக கொண்டு வரப்படுறது இப்போ சமீப காலங்கள்ல தான். லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மை அப்படிங்கிறது அதனுடைய மேஜர் ஆஸ்பெக்டே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போக்குவரத்து தான். டிரான்ஸ்போர்டேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்றது. இதுல வந்து பல நிறுவனங்கள் இருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ் பண்ணக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த தளவாடங்களின் மேலாண்மை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிறுவனம் திறம்பட செயல்படணும் அப்படின்னா அவங்க அந்த வழிமுறைகளை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கறதான் அதுல முக்கியமான பகுதியாக இருக்கு. விநியோக சங்கிலி மேலாண்மையும் தளவாடங்களின் மேலாண்மையும் ஒப்பிடும் போது தளவாடங்கள் விநியோக சங்கிலி மேலாண்மைக்குள் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாகத்தான் கருதப்படுது. ஏன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல டிரான்ஸ்போர்டேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை இடம்பெயர்த்து செல்றது அப்படிங்கிறது ஒரு சிறு பகுதி தான். அப்ப லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சப்ளை செயின் மேனேஜ்மெண்டோட ஒரு சிறு அங்கமாகத்தான் கருதப்படுதே தவிர அதற்கு தனி பெரும்பான்மையான முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய இடத்தில் அது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு சிந்தனையாக விதைக்கப்படுது. இந்த விநியோக சங்கிலி மேலாண்மையினுடைய செயல்பாடுகள் மற்றும் அதன் செயல்முறைகள் என்ன? செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பணியை செய்யும் போது அதற்கான வழிமுறைகளாக என்ன வழிமுறைகளை கையாளுவாங்க, அவங்க கையாளக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது. சோ விநியோக சங்கிலி மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடுகள். பொருள் உற்பத்தி ஆகுது, உற்பத்தியான இடத்துல இருந்து விநியோகஸ்தர்ல இருந்து சப்ளையர்ஸ்க்கு போகுது, சப்ளையர்ஸ்ல இருந்து சிறு வணிகர்கள் போகுது, அவங்க கிட்ட இருந்து சின்ன சின்ன கடைகளுக்கு போகுது, அங்க இருந்து வாடிக்கையாளர்களை சென்றடையுது. சோ இது வந்து ஒன்றோட ஒண்ணு இணைக்கப்பட்டு ஒவ்வொருத்தரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதான். சோ எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த விநியோக சங்கிலி மேலாண்மை அப்படிங்கிறது செயல்படும். இதில் செயல்படக்கூடிய முக்கியமான கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திட்டமிடல். நம்ம வந்து பொது நிர்வாக அமைப்பின் தன்மைகள் பார்க்கும்போதே அதனுடைய முதல் பணி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முறையான திட்டமிடல். அடிப்படையாவே நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்ய போறோம் அப்படின்னா முறையான திட்டமிடல் அப்படிங்கிறது அங்க வேணும். முறையான திட்டமிடல் இல்லாம நம்ம ஒரு காரியத்தை, ஒரு செயல்பாடை நடத்தணும் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம முறையான திட்டமிடலோட செயல்படுத்தும் போது மட்டுமே நாம் அடைய நினைத்த இலக்கை நம்மளால அடைய முடியும். 2வது தகவல் அப்படிங்கிறது தகவல் பரிமாற்றம். இப்ப இந்த தகவல் பரிமாற்றம்னா இங்க என்ன மாதிரியான தகவல்கள் பரிமாற்றப்படும்? இவங்களுடைய மெயின் வேலையே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்களை தேவைப்படும் எண்ணிக்கையில் தேவையான பகுதிக்கு கொண்டு சென்று மக்களுக்கு விநியோகிப்பது. அப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் பெறப்படணும்? ஒரு பொருளினுடைய டிமாண்ட், தேவை மக்களிடம் எந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கு அதிக அளவுல டிமாண்ட் இருக்கா, இல்ல அதனுடைய தேவை வந்து ரொம்பவே குறைவாக இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைகளுக்கு ஏற்றவாறு இந்த விநியோக சங்கிலி மேலாண்மை நிறுவனங்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கான பொருட்களை விநியோகிக்கிறாங்க. கம்மியான டிமாண்ட் இருக்கிற இடத்துல நம்ம நிறைய பொருட்களை கொண்டு போய் சேமிச்சு வச்சோம் அப்படின்னா அது தேவையில்லாத செலவினங்களை தான் சேர்க்கும். அந்த டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே வந்து கூடுதலான செலவினங்களை சேர்க்கும். அதுக்கு பதிலா ஒரு இடத்துக்கு எந்த அளவுக்கு பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம ஒரு கள ஆய்வு மேற்கொண்டு அதனுடைய வாடிக்கையாளர்களினுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நாம பொருட்களை விநியோகிக்கும் போது மக்களினுடைய தேவைகள் அறிந்து அவர்களுடைய தேவைகளை சரியான நேரத்தில் நம்மளால பூர்த்தி செய்ய முடியும். ஆதாரம். சோ அந்த ஆதாரம் அப்படிங்கிற யூஸ்வலா நம்ம என்ன எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்.
இப்ப இவங்களுக்கு விநியோக சங்கிலி மேலாண்மைக்கு முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய வாடிக்கையாளர்கள். வாடிக்கையாளர்கள் இல்லாம லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டோ இல்ல சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டோ வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த முடியாது. அப்ப அவங்களுடைய செயல்பாடுகள் முழுமையான செயல்படணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு தேவையான வளங்கள் எல்லாம் உரிய நேரத்தில் வழங்கப்படணும். அப்ப அந்த வளங்கள் எல்லாம் உரிய நேரத்தில் வழங்கப்படணும் அப்படின்னா அதற்கு தேவை. எனக்கு ஒரு இடத்துல டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அதிகமான டிமாண்ட சாட்டிஸ்ஃபை பண்ணணும், முழுமை அடைய செய்யணும் அப்படின்னா நமக்கு அதிகமான பொருட்களின் உற்பத்தி தேவை. அப்ப இவங்க கிட்ட அந்த விநியோக சங்கிலி மேலாண்மையிடம் கிடைக்கக்கூடிய தகவல்கள் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அளிக்கப்படணும். இந்த பொருளுக்கான தேவை வந்து மார்க்கெட்ல அதிகமா இருக்கு, அதனால உற்பத்தியை இன்னும் அதிகப்படுத்துங்க. இல்லைன்னா அதற்கு எதிர்மறையா இதற்கான பொருட்களின் தேவை வந்து குறைவாக இருக்கு, சோ உற்பத்தியை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க அந்த உற்பத்தி நிறுவனங்களுக்கு தகவல்களை தெரிவிக்கலாம். உற்பத்தி அதிகமா தேவைப்படுற இடத்துல குறைவா இருந்துச்சு அப்படின்னா அது விநியோக சங்கிலி மேலாண்மையினுடைய செயல்பாடுகளை பாதிக்கும். சோ அப்ப மறைமுகமாக ஒரு நிறுவனம் எவ்வளவு, இது பொதுவாவே எல்லா பெரிய பெரிய நிறுவனங்களையும் அவங்க வந்து இந்த கள ஆய்வு மேற்கொள்ளுவாங்க. அவங்களுடைய பொருளுக்கான டிமாண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அவங்க பொருட்களினுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதே சமயம் அதே பணி இந்த சப்ளை செயின் மேலாண்மையின் மூலமாக மேற்கொள்ளப்படும் போது அது அவங்களுக்கு கூடுதல் உதவியாக இருக்கும். அதே போல டெலிவரி, பொருட்களை உரிய நேரத்தில் உரிய தரத்தில் அதனுடைய சரியான பயனாளர்களிடம் கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது இந்த விநியோக சங்கிலி மேலாண்மையினுடைய முக்கிய செயல்பாடு. ஏன்னா அவங்களோட பிரைமரி மோட்டிவே வந்து அதுதான், தேவைப்படக்கூடிய பொருளை தேவையான இடத்துல தேவையான நபர்களிடம் உரிய நேரத்தில் கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறது. சோ ஒரு பொருள் டெலிவரி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல பொருட்களை திரும்ப பெறுதல். இந்த பொருட்களை திரும்ப பெறுதல் அப்படிங்கிறது நேரடி விற்பனை நிலையங்கள்ல ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அவங்க பொருளை வாங்கும் போதே வந்து அதனுடைய தரம் ஆய்வு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை நேரா பார்த்து அது ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா இல்லையான்றத செக் பண்ணி தான் அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. இப்போ சமீப காலங்கள்ல இந்த பொருட்களை திரும்ப பெறுதல் அப்படிங்கிறது எங்க அதிகமா நடக்குது அப்படின்னா ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நிறைய நடக்குது. இப்ப நம்ம அமேசான், பிளிப்கார்ட் இதுல எல்லாமே வந்து நிறைய ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றோம்னா பொருட்களை பார்க்காமலே தான் நம்ம ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்றோம். இமேஜ் மட்டும் வச்சிருப்பான், நம்ம என்ன பொருள் கையில் எடுக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அதனுடைய தரம் எப்படி இருக்குன்றது அந்த பொருள் நம்ம கையில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது நமக்கு தெரியும். சில நேரங்கள்ல பொருட்கள் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணும்போது ப்ராப்பர் பேக்கேஜிங் இல்ல சரியான முறையில அந்த பொருட்கள் வந்து கையாளப்படலை அப்படின்னா சில சமயங்கள்ல அதுல டேமேஜஸ் ஏற்படும். அப்படி எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய சேதாரங்களை அந்த நிறுவனங்களை ஏற்றுக்கொள்ளும். அப்ப அந்த பொருட்களை அவங்க வாடிக்கையாளர்களிடமிருந்து திரும்ப பெறுவதற்கான வசதியையும் அவங்க ஏற்படுத்தி தராங்க. சோ இது வந்து ஒரு டாக்டஸ். நம்ம கிட்ட வந்து நீங்க டேமேஜ்டு பொருள் உங்களுக்கு ரீச் ஆனாலும் ஒண்ணு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவான், இல்லைன்னா ரீஃபண்ட் கொடுத்துருவான். அது அவங்க அந்த பொருளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் பொறுத்து. சோ பொருட்களை திரும்ப பெறுதலோ இல்ல பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்றதோ அந்தந்த வாடிக்கையாளரினுடைய வாய்ப்பினை பொறுத்து. பொதுவா இப்ப இந்த பொருட்களை திரும்ப பெறுதல் அப்படிங்கிறது ஆன்லைன் வர்த்தக மையங்களில் அதிகமான செயல்பாடுகளில் இருக்கு. இந்த விநியோக சங்கிலி மேலாண்மையினுடைய செயல்பாடுகள் என்ன? வாடிக்கையாளர்களின் உறவை மேம்படுத்துறது. வாடிக்கையாளர்களோட நமக்கு என்ன உறவு? அவங்க காசு கொடுக்குறாங்க, நம்ம பொருளை விற்கிறோம், அவங்களுக்கு தேவையான பொருட்களை காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறாங்க. சோ இதுல என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு இருக்கு? இந்த வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கக்கூடிய நம்ம சொன்ன மாதிரி ஆன்லைன் வர்த்தக முறைகளிலேயோ இல்ல பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லயோ வந்து நமக்கு கிடைக்காது. சின்ன சின்ன வணிக நிறுவனங்கள்ல அன்றாடம் நம்ம அதிகமாக
சென்று பொருட்கள் வாங்கக்கூடிய இடங்கள்ல இந்த வாடிக்கையாளர் உறவு அப்படிங்கிறது ஒரு முக்கிய இடத்தை பெறும். யூஸ்வலாவே நம்ம ரெகுலரா ஒரு கடைக்கு போய் அவங்க கிட்ட அதிகமான பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து நம்மள வந்து அவங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸா அங்கீகரிப்பாங்க. ஸோ கடைக்கு போனோடனே நமக்கு ஒரு சிறு முக்கியத்துவம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுக்கும். ஸோ அந்த முக்கியத்துவம் நீங்க வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கும்போது பல்வேறு புதிய புதிய கடைகள் இருந்தாலும் கூட அவங்க நம்ம தரமான பொருட்கள் கொடுக்கும்போது நம்மளை தேடி வருவதற்கு அது ஒரு வழிவகை செய்யும். அதே மாதிரிதான் வாடிக்கையாளர்கள் சேவையும். ஒரு நிறுவனத்தின் பொருள் உற்பத்தி ஆகுதுன்னா அதனுடைய பிரைம் மோட்டிவ் வந்து இறுதியாக வாடிக்கையாளரை சென்றடைவது. சோ அந்த இறுதி வாடிக்கையாளர் தான் ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி நிலையும் உற்பத்தி திறனையும் அந்த பொருட்களினுடைய தரத்தையும் தீர்மானிக்கக்கூடிய நபர். அப்ப அவருக்கு தேவையான சேவைகளை உரிய நேரத்தில் சென்றடையுமாறு செய்வதுதான் இந்த வாடிக்கையாளர் சேவை மேலாண்மையினுடைய முக்கிய பணி. சேம் சப்ளையர்ஸோட ரிலேஷன்ஷிப். ஸோ எனக்கு வந்து எவ்வளவு நம்பர்ஸ்ல பொருட்கள் வேணும் அப்படிங்கிறது என்னோட சப்ளையருக்கு கரெக்டான டைம்ல நான் சொன்னாதான் அவங்க எனக்கு தேவையான பொருட்களை சரியான நேரத்துல கொண்டு வந்து தருவாங்க. அப்ப என்கிட்ட கடையில எல்லா சமயங்களிலும் தேவையான பொருட்கள் அனைத்தும் கையிருப்பு இருந்தால் மட்டுமே என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் தேவையான பொருட்களையோ அவர்களுக்கு தேவையான சேவைகளையோ உரிய நேரத்தில் செய்ய முடியும். அப்போ ஒரு பயனாளியை நாம வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இந்த ஒட்டுமொத்த மேலாண்மை இயக்கமும் செயல்படுது. உற்பத்தி ஓட்டம். உற்பத்தி அப்படிங்கிறது மக்களினுடைய தேவைகளுக்கு ஏற்பதான் அந்த உற்பத்தி திறன் வந்து செயல்படும். அப்ப இந்த உற்பத்தி ஓட்டம் அப்படிங்கிறது அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த சீசனல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருட்களும் பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் கிடைக்கணும், உரிய அளவில் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யறதுதான் இந்த உற்பத்தி ஓட்ட மேலாண்மை. தேவை மேலாண்மை. தேவை அகைன் அது வந்து இட்ஸ் டிமாண்ட். என்ன தேவை அப்படிங்கறத தெரிஞ்சு மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றும் வகையில் உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்தி செய்தால் மட்டுமே அவர்களினுடைய வணிக செயல்பாடுகள் தொடரும். ஆர்டர் நிறைவேற்றும். அதாவது நமக்கு இவ்வளோ பேருக்கு இவ்வளோ ஃபுட் வேணும், இல்ல இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பொருட்கள் வேணும்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வரும்போது அந்த தகவலை சரியான சமயத்தில் கையாண்டு உரிய நேரத்தில் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆர்டர்ஸ்களை நாம வந்து அந்த சப்ளையர்ஸ்க்கோ இல்ல விநியோகஸ்தர்களுக்கோ நேரடியா பொதுமக்களை வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு பல்க் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது உரிய நேரத்துல அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க வேண்டியது, நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது அந்த வணிக நிறுவனங்களினுடைய முக்கிய பணி. அதை செய்யறதுல இந்த விநியோக சங்கிலி மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு முக்கிய பணி வகிக்குது. இப்போ இந்த ரிட்டர்ன்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்ப நம்ம தான் சொன்னோம், பொருட்களை திருப்பி அனுப்புதல் அப்படிங்கிறது அந்த வழிமுறையும் கையாளப்படுது. இந்த விநியோக சங்கிலி மேலாண்மையின் பயன்பாடுகள், அதாவது அதனுடைய பகுதிகள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் நிலை வந்து ஷாப்பிங். இது எல்லாத்துக்குமே பொதுவா பிடிச்ச ஒரு விஷயம். நம்ம ஒரு கடைக்கு போறோம், நமக்கு தேவையானதை மட்டும் வாங்குறோன்றது இல்லாம இப்போ நிறைய பகுதிகள்ல வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அப்ப நம்ம போற வழியில பாக்குறது எல்லாம், நமக்கு ஆசைப்படுறது எல்லாத்தையும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். அது நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இதுவா, ஓகே நல்லா இருக்கு, விலை கம்மியா இருக்கு, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கு, இது வாங்கினா இன்னொரு ஃப்ரீ இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அதனுடைய பயன்பாடு நமக்கு இருக்கா இல்லையாங்கிறதே தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். சோ பொருட்களை வாங்கும் திறன் மக்களிடம் அதிகமாயிருக்கா இல்ல அது வந்து குறைவா இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி பொருட்கள் சந்தைப்படுத்தும் போது அதை வாங்கக்கூடிய ஈர்ப்பு வந்து அந்த பொருட்களை பார்த்த உடனேயே அதனுடைய பயனாளிகளுக்கு வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டேஜ் வந்து அதை நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு
ட்ரை பண்றோம். அது ஸ்டாக் இல்லை அப்படின்னா அதை நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்றோம். எனக்கு வந்து இந்த இதே கலர்ல இதே பேட்டர்ன்ல இதே ட்ரெஸ் எனக்கு வேணும். அப்போ ஆர்டர் பண்ணி தான் வரும். அப்போ ஆர்டர் பண்ணுங்க. அப்படி கொடுக்கக்கூடிய ஆர்டர் செய்யப்பட்ட நிறுவனத்திடம் இருந்து இந்த சப்ளையர் செயின் மேனேஜ்மெண்ட் மூலமாக அதனுடைய விநியோகஸ்தரை வந்தடையுது. அகைன் அந்த விநியோகஸ்தர் வந்து அந்த கன்சர்ன் குறிப்பிட்ட பயனாளியை அடையாளம் கண்டு அவருக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்யறது. ஏலங்கள் மற்றும் செலவினங்களை நிர்வகித்தல். உற்பத்தி நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருட்களின் விற்பனை விலைக்கும் உற்பத்தி விலைக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. பொருளினுடைய உற்பத்தி விலையை விட அதிகமாகத்தான் அவங்களுக்கான விற்பனை விலை வந்து தீர்மானிக்கப்படுது. ஏன்னா அந்த பொருள் கொள்முதல் செய்யப்படுறதுல இருந்து அது போக்குவரத்து செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டு உற்பத்தி செய்யற நிலை, ஃபைன் ப்ராடக்டா இறுதிப்படுத்தப்பட்ட மெட்டீரியலா வெளியில போறது, அங்கிருந்து சப்ளையர்ஸ் கிட்ட போறது, சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து சிறு வணிகர்கள் போற வரைக்கும் ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிதான் அவங்க வந்து ஒரு பொருளினுடைய விலையை தீர்மானிக்கிறாங்க. சோ இப்ப இந்த செலவினங்களை குறைப்பதற்கு நிர்வாகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். தேவை முன்னறிவிப்பு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். மக்களுக்கான டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத வணிக நிறுவனங்களோ அல்லது லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மை அமைப்போ ஈவன் நம்மளோட விநியோக சங்கிலி மேலாண்மை மூலமாகவும் அவர்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரியான உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. இதுல அவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் விநியோக சங்கிலி மேலாண்மைக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது இன்றியமையாததாக கருதப்படும். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் செயல்பட்டாதான் பொருட்கள் எல்லாம் பல்வேறு இடங்களில் இருந்து தேவையான இடத்திற்கு இடம்பெயர்ந்து கொண்டு வரப்படும். அப்படி உரிய நேரத்தில் விநியோகஸ்தர்களுக்கு பொருட்கள் கிடைத்தால் மட்டுமே அந்த விநியோக சங்கிலி மேலாண்மை அப்படிங்கிறது அதனுடைய செயல்பாடுகளை செய்ய முடியும். சோ இத வந்து நம்ம வந்து பாதுகாப்பான கருவியா பாக்குறோம். ஏன் அப்படின்னா, பொருட்கள் வந்து யாருக்கிட்ட இருக்கு, இந்த ஸ்டேஜ்ல யாரு கையாண்டா அடுத்த ஸ்டேஜ்ல இது யாருக்கிட்ட போகுது அப்படிங்கிறது வரைக்கும் நம்மளால ஈஸியா இதுல கணிக்க முடியும். இறுதியாக விநியோக சங்கிலி மேலாண்மை அப்படிங்கிறது அதிகமான சவால்களை உள்ளடக்கியது. நம்ம டிமாண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்திருப்போம். திடீர்னு பார்த்தா சந்தையில வந்து அந்த பொருளுக்கான நிலைப்பாடை வந்து மாறி தேவை வந்து குறைஞ்சிரும். இப்ப ஸ்டாக் வந்து அப்படியே தேங்கி நின்றும். அப்போ உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் இருந்து பொருட்கள் விற்பனை நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அது மார்க்கெட்ல விற்றால் மட்டுமே அது வந்து சப்ளை மேனேஜ்மெண்டோட வெற்றி. இதுல நாம செய்யக்கூடிய கொள்முதல், அந்த கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு போக்குவரத்தின் மூலமாக இடம்பெயர்ந்து செல்றது, இடம்பெயர்ந்து செல்லப்பட்டு உற்பத்தி நிறுவனங்களிடம் கொண்டு சென்று அங்க வந்து முழுமை பெற்ற பொருட்களாக மாற்றப்பட்டு திரும்பவும் அது லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மை மூலமாக விநியோக சங்கிலி மேலாண்மைக்கு ஒப்படைக்கப்பட்டு அது வந்து விநியோகஸ்தர்கள், சப்ளையர்கள் இவங்க மூலமா வாடிக்கையாளர்களினுடைய சேவைகளை அவங்க நிறைவேற்றுறாங்க. இந்த சரக்கு மற்றும் தளவாடங்களை கையாளப்படும் விதத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, சப்ளை செயின் விநியோக சங்கிலி மேலாண்மையினுடைய கண்டுபிடிப்புகள் வந்து வணிகத்தை மிகவும் திறமையானதாக ஆக்குது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு விஷயம் சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்ணும்போது அதனுடைய வழிமுறைகள் எல்லாமே முறையாக கொண்டு செல்லப்படும். அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முன்கணிப்பு, பகுப்பாய்வு. சோ நம்ம ஃபீல்ட் விசிட் பண்ணும்போது அதனுடைய தேவை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அதன் மூலமாக இந்த விநியோக சங்கிலி மேலாண்மையினுடைய பணிகள் வந்து சீரமைக்கப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய அவங்களோட டெஸ்டினி, அதாவது எல்லை பகுதியில நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுல்லா மட்டும்தான் வந்து நம்ம பொருட்களை வந்து சப்ளை பண்றோம் அப்படிங்கிற நிலையில இருந்து அதர் ஸ்டேட்ஸுக்கும் நம்மளுடைய பொருட்கள், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் விநியோகிக்கப்படும் அப்படிங்கிற நிலைக்கு அவங்க மாறணும். இது எல்லாமே முறையான இயக்க நுட்பங்கள் மூலமாகவும்
டெக்னிக்ஸ் மூலமாகவும் தான் நம்மளால மேம்படுத்த முடியும். 4வது தொகுதி லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது இதுல நம்ம வந்து பார்க்க போறது தளவாடங்களினுடைய மேலாண்மை செயல், அதனுடைய சுழற்சி நடவடிக்கைகள், அதனுடைய தகவல் அமைப்பு மற்றும் கண்காணிப்பு. அதோட லாஜிஸ்டிக்ஸினுடைய சூழல் என்ன, சுற்றுச்சூழல் மாதிரி அதனுடைய சூழல், அந்த அமைப்பினுடைய சூழல் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்டோட சங்கிலி என்ன, சைக்கிள், அதனுடைய ரொட்டேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தளவாடங்களின் அமைப்புகள்ல அதனுடைய குறிக்கோள்களை அடையணும். இறுதியா பயனாளர்களின் தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்களோட நல்ல பேரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சோ இதுக்காக இந்த தளவாடங்களின் மேலாண்மை அப்படிங்கிறது பின்வரக்கூடிய 7 உரிமைகளை சொல்றாங்க. தயாரிப்பு, அதன் அளவு, அந்த பொருட்களினுடைய நிலை அப்படின்னு சொல்லும் போது குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், அந்த பொருட்களினுடைய தரம், இடம், அது எங்க இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் வந்து பல்வேறு இடங்களிலிருந்து பெறப்படுதுன்னு நம்ம சொல்றோம். அப்படி பெறப்பட்ட மூலப்பொருட்கள் மூலமாக பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு இறுதியாக அது உற்பத்தி நிலையில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுது. குறிப்பா வாடிக்கையாளர்கள் தான் அவங்களுடைய முக்கியமான டார்கெட், அவங்களுடைய முக்கியமான இலக்கு. இந்த நேரம் அப்படின்னு சொல்லும்போது குறித்த நேரத்தில், உரிய நேரத்தில் உரிய நபர்களிடம் சரியான தரத்தில் அந்த பொருட்களை கொண்டு சேர்ப்பதுதான் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்டோடைய முக்கியமான நோக்கம். இந்த தளவாடங்களின் சுழற்சி முறை அப்படிங்கிறது என்ன மாதிரியான கூறுகளை உள்ளடக்கி உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, வாடிக்கையாளர்களுக்கான சேவை, இப்ப நம்ம சொன்ன மாதிரி அது சரியான இடம், நேரம் மற்றும் செலவு அப்படின்னா அவங்களால அதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ரேஞ்சில, விதத்துல அந்த பொருட்களினுடைய விலை வந்து தீர்மானிக்கப்படணும். சரியா தயாரிப்பு தேர்வு அப்படிங்கிறது நாம் உற்பத்தி செஞ்ச எல்லா பொருட்களையுமே விற்பனை செய்ய முடியாது கண்டிப்பா. ஏன் அப்படின்னா தயாரிக்கப்பட்ட பொருட்களினுடைய தரம் நிறைவாக இருந்தால் மட்டுமே நாம உற்பத்தி செஞ்ச பொருட்களை சரியான நிலையில சந்தைப்படுத்த முடியும். முன்னறிவிப்பு மற்றும் கொள்முதல் அப்படின்னு சொன்னா சரியான அளவுல, சரியான எண்ணிக்கையில, செலவு கம்மியா நாம வந்து எந்த அளவுக்கு அதிகப்படியான பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அது. சோ சரக்கு மேலாண்மை மற்றும் விநியோகம்ங்கிறது எகெயின் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு சரியான நேரத்துல சரியான டைமிங்ல அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. முடிவெடுப்பதற்கான தகவல், என்ன மாதிரியான முடிவுகள் இங்கு இந்த தளவாடங்களின் மேலாண்மையில் எடுக்கப்படும். இப்ப இந்த டைம்ல அன்எக்ஸ்பெக்டடா ஒரு நீடு தேவைப்படுது, எதிர்பாராத விதமாக ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டிமாண்ட நாம எப்படி நிறைவேற்ற போறோம். சோ அதுக்கான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, சேமிப்பு கிடங்கின் மூலமாக பொருட்களை சேமித்து வைக்கும் ஆற்றல் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தேவையான பொருட்கள் எந்த நேரத்தில் எவ்வளவு குவான்டிட்டியில தேவைப்பட்டாலும் கூட நம்ம கிட்ட இருக்கிற பொருளை சரியான தரத்துல பயனாளர்களிடம் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். உறுதிப்பாடு மற்றும் கண்காணிப்பு, எகெயின் நம்ம பொருளை கொண்டு போய் சேர்த்துட்டோம், அந்த பொருள் வந்து வித்தாச்சு அப்படிங்கிறதோட இல்லாம விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் மக்களிடம் என்ன மாதிரியான ஒப்பீனியன்ஸ், அவங்களுடைய கருத்துக்கள் வந்து என்ன மாதிரியா இருக்கு அப்படிங்கிறதையும் அது கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப இதனுடைய லாஜிஸ்டிக் மேலாண்மையினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுழற்சி அப்படிங்கிறது இங்க ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய செயல்பாடுகளாக அமைந்துள்ளது. இந்த சுழற்சி முறை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா வாடிக்கையாளர்களுக்கான சேவை உரிய நேரத்தில் நிறைவேற்ற முடியாத நிலையும் கூட ஏற்படலாம். தளவாடங்களின் மேலாண்மை அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய முக்கிய செயல்பாடா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை உரிய நேரத்தில் உரிய தரத்தில் வழங்குறது. அப்ப இங்க வாடிக்கையாளர் சேவை அப்படிங்கிறது வாங்குபவர் விற்கிறவர்னு இல்லாம அது போக அந்த மூன்றாம் தரப்பினர் அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கும், வாங்குறவர் விற்கிறவருக்கு நடுவுல அந்த மீடியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, விநியோகஸ்தர்கள், சப்ளையர்ஸ், இடைத்தரகர்கள், இவங்க தான் வந்து அந்த மூன்றாம் தரப்பினர்.
இவங்க 3 பேருக்குமே இது ஒரு முக்கியமான செயல்பாடாக கருது. சோ வாடிக்கையாளர்களின் சேவை அங்க முக்கியம் அப்படின்னா அதற்கான கூறுகள் என்ன? வாடிக்கையாளர்களின் சேவையை நிறைவேற்றுவதற்கான முக்கிய கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரிவர்த்தனைக்கு முந்தைய கூறுகள். நம்ம பொருளை விற்பனை செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த பொருள் சந்தைப்படுத்துறதுக்கு முன்னாடி அல்லது மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு முன்னாடி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்கின்க்கெல்லாம் நிறைய இப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் நம்மளுடைய உடல் அமைப்புக்கு இல்ல தோற்றத்திற்கு நம்ம கொடுத்தது கிடையாது. சோ அப்ப இதுக்கு முன்னாடி மக்களினுடைய எண்ணம் தன்னுடைய பர்சனல் கேருக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத அவங்க ட்ரேஸ் பண்றாங்க. சோ அப்ப அத கண்டறிய முயற்சி செய்யும் போது ஏன் இந்த மாற்றம் வந்தது அப்படிங்கிறதுக்கான நிலையை அவங்க கண்டறியலாம். மக்களினுடைய தேவைகளை புரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அது பரிவர்த்தனைகள் மூலமாக டிரான்ஸ்போர்டேஷன் மூலமாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதும் அப்படி கொண்டு சேர்க்கப்பட்ட பொருட்கள் சரியான பயன்பாடை மக்களுக்கு கொடுக்குதா அப்படிங்கிறதையும் கண்டறியறதுதான் பரிவர்த்தனைக்கு பிந்தைய கூறுகள். ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு ஒரு ஆய்வு பண்றோம். அது அவங்களுக்கு ஏற்ற அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யற மாதிரி உற்பத்தி செஞ்சு அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். கொண்டு போய் சேர்த்ததோட நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு இல்லாம நம்ம என்ன பண்றோம், அதற்கு அப்புறமாகும் அந்த பரிவர்த்தனைக்கு பிறகும் மக்களினுடைய என்ன அலைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தயாரிப்பு தேர்வு. இந்த தயாரிப்பு தேர்வு அப்படிங்கிறது ஒரு பொருளை தயார் செய்யும் நிலை அப்படின்னு சொல்லலாம். இத கையகப்படுத்துறது அல்லது அதை பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர்கள் அவர்களுக்கான சந்தை. இப்ப இது எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம நிறைய ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில மெடிசின்ஸ் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். எல்லா இடத்துலயுமே பார்மசிஸ்லயுமே கிடைக்காது. கேட்டா இது கொஞ்சம் ரேர் ஆனது, இல்ல இந்த டாக்டர் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த தயாரிப்பு தேர்வு அப்படிங்கிறது மக்களினுடைய பயன்பாட்டிற்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தயாரிப்புகள் இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மை அமைப்புகளின் மூலமாக சரியான தயாரிப்பு தேர்வின் செயல்பாட்டில் தேவைகள் உற்பத்தி செய்யப்பட்டு அது பயனாளிகளை கொண்டடையும் போதுதான் அது சரியான தயாரிப்பு தேர்வு நிலையாக கருதப்படுது. இந்த தயாரிப்பு தேர்வு நிலை அப்படிங்கிறது ஒரு முடிவெடுக்கக்கூடிய செயல்முறையாகவும் கருதப்படுது. ஏன் இத ஒரு முடிவெடுக்கக்கூடிய செயல்முறையா சொல்றோம் அப்படின்னா, அங்கு வடிவமைக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பல்வேறு குழுக்கள் இருப்பாங்கன்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய குழுக்கள் மேலும் அந்த நிர்வாகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் அந்த பொருட்களை தயாரிக்கும் போது அது சார்ந்ததாகவும் இருக்கலாம், இல்ல அது சார்ந்த பிற பொருட்களாகவும் இருக்கலாம். இப்ப நம்ம ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்றோம்னா இப்ப எல்லாம் ஃபேஸ் கிரீம் மட்டும் யூஸ் பண்றது கிடையாது. அது சார்ந்து இன்னும் நிறைய தயாரிப்புகள் நம்ம பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டோம். சோ இந்த மாதிரி புதிய தயாரிப்புகள் முதலீடு செய்வதற்கு என்ன நமக்கு வேணும், அந்த நிறுவனத்தின் தயாரிப்பு தேர்வு நிலைக்கு என்ன பகுதிகள் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புதிய தயாரிப்பு அறிமுகம், ஒரு நியூ ப்ராடக்டுக்கான லான்ச். ஏன் நம்ம இந்த பொருள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அல்லது பிற பொருட்களிலிருந்து எப்படி மாறுபடுது அப்படிங்கறத நம்ம அறிமுகம் செய்யணும். இப்ப இருக்கக்கூடிய உற்பத்தி நிலைக்கும் மக்களினுடைய தேவைகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியை குறைப்பதற்காக நம்ம என்ன செய்யறோம்னா உற்பத்தியை அதிகப்படுத்தணும். உற்பத்தியை ஒரே இடத்துல அதிகப்படுத்த முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உற்பத்தி நிலைக்கு ஒரு சப் யூனிட் போடலாம். இப்போ டெக்ஸ்டைல்ஸ்ல எல்லாம் நிறைய பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சிருப்பாங்க. அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 இல்ல 10,000 ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அங்க இருந்து உற்பத்தி செய்யணும். ஆனா டிமாண்ட் ஒரு நாளைக்கு 15,000 20,000 இருக்கும் போது அவங்களால மேற்கொண்டு உற்பத்தியை அதிகப்படுத்த முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
சின்ன சின்ன யூனிட்ஸ்க்கு அவங்க ஆர்டர்ஸ் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஸ்டிச் பண்ணி பொருட்களை வந்து அவங்களுக்கு தேவையான வடிவமைப்புல பெற்றுக்கொள்வாங்க. சோ அப்படி கிடைக்கும் போது அந்த தயாரிப்புக்கான எண்ணிக்கை வந்து அவங்களால சுலபமாக அதிகப்படுத்த முடியும். முன்கணிப்பு, அளவீடு மற்றும் கொள்முதல் அளவீடு. இப்ப இந்த மூணும் வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அளவீடு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து கால்குலேட் பண்றது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமாண்ட் வந்து என்ன மாதிரி இருக்கு, பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி வந்து எப்படி இருக்கு, இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட ஸ்டோரேஜ்ல இருக்கா, இல்ல ரா மெட்டீரியல்ஸ் இன்னும் நம்ம அதிகமா வாங்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நிறுவனமும் சரி, இடைத்தரகர்களும் சரி, பயனாளர்களும் சரி, இந்த முன்கணிப்பு, அளவீடு மற்றும் கொள்முதல் அப்படிங்கிறது இவங்க 3 அமைப்புகளையும், இந்த 3 நிறுவனங்களையும் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இது முறையாக செயல்பட்டால் மட்டுமே இந்த தடையில்லா விநியோகம் அப்படிங்கிறத இங்க நம்மளால உறுதிப்படுத்த முடியும். இப்போ தயாரிப்புகள் எப்போ வாங்கணும், எங்க விநியோகிக்கணும், யாருக்கு விற்பனை செய்யணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறதே இந்த 3 செயல்பாடுகள் தான். இதுல முதன்மையாக அளவீடு செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளவு தேவை அப்படிங்கறத நம்ம எப்படி கணக்கிடுறது? ஒரு கடையில ஒரு மாத இடைவெளி அல்லது 3 மாத இடைவெளி, ஓராண்டு இடைவெளியில அந்த பொருட்கள் எவ்வளவு குவான்டிட்டி வந்து சேல் ஆயிருக்கு, எவ்வளவு எண்ணிக்கையிலான பொருட்கள் சேல் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து பொருட்கள் விநியோகிக்கும் போது அந்த கடைக்கு இத்தனை நம்பர்ஸ் ஆஃப் பாக்ஸஸ் இல்ல இத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவரி ஆயிருக்குன்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம். அப்போ அந்த வருடாந்திர அளவீடுகளோ அல்லது இடைக்கால அளவீடுகளின் மூலமாகவோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தினுடைய பொருள், அதனுடைய உற்பத்தி தரம், அதனுடைய தேவை என்ன அப்படிங்கறத நம்மளால இந்த ஆய்வின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். சோ வளங்களை பெறுவது, வளங்களை திரட்டுறது அப்படிங்கிறது, அது ரெண்டுத்துக்கும் ஒரு இடைவெளி அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். ஏன்னா நம்ம பொருட்கள் வந்து வெவ்வேறு இடங்களிலிருந்து கொள்முதல் செஞ்சு கொண்டு வந்து உற்பத்தி செஞ்சு அதை வந்து பல்வேறு இடங்களுக்கு கொடுக்கும். அப்ப இந்த பர்ச்சேஸுக்கும் வாங்குற இடத்துக்கும், வாங்குறதுக்கான டைமிங்க்கும், விற்கிறதுக்கான டைமிங்க்கும் கண்டிப்பா அந்த ப்ரொடக்ஷன் டைம், உற்பத்திக்கான கால அளவு அப்படிங்கிறது இங்கு கொடுக்கணும். மேலும் இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, விநியோகிப்பதற்கான திட்டங்களை உருவாக்குறதும், அதை திறம்பட நிர்வகிக்கிறதும் ஒரு முக்கியமான பணியாக இங்கு கருதப்படுது. அளவீடுகள். இப்ப முன்னறிவிப்பு. அந்த முன்னறிவிப்பு அப்படிங்கிறது நம்ம முன் கணிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா முன்னறிவிப்புனா இப்போ அடுத்து தீபாவளி வருது அப்படின்னு சொன்னா, இல்ல பொங்கல் வருது அப்படின்னா, பொங்கல் டைம்ல வந்து மக்களுக்கான பர்ச்சேசிங் கெப்பாசிட்டில அவங்க ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றதுல குறிப்பா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், வேஷ்டி ஷர்ட், சாரீஸ் வந்து அதிகமா டிமாண்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணிக்கலாம். சோ எக்ஸாக்டா அந்த நம்பர்ஸ் வந்து எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அந்த முன்கணிப்பு முறை அப்படிங்கிறது முக்கியம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பொருட்கள் அதனுடைய அளவை மதிப்பிடுறதுக்கு உதவி செய்யுது. சோ தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து பொருட்களை விநியோகஸ்தர்களிடமிருந்து எந்த ஒரு டிலேவும் இல்லாம அது உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்மளால விற்பனையை அதிகரிக்க முடியும். சோ இந்த முன்கணிப்புக்கு சில முக்கியமான செயல்பாடுகள் தேவை அப்படின்னு சொல்றோம். முன்கணிப்பினுடைய நுகர்வுனா அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை. சோ அதுக்கான பட்ஜெட். இந்த பொருள் வந்து லோ கிளாஸ் பீப்புள், ஐ மீன் லோயர் கிளாஸ் பீப்புளால அதிகமா பர்ச்சேஸ் பண்ணப்படுதா, மிடில் கிளாஸ் பீப்புளால அதிகமா பர்ச்சேஸ் பண்ணப்படுதா, இல்ல ஹையர் கிளாஸ் பீப்புளால பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களால வாங்கப்படுதா அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த பொருட்களினுடைய விலை மதிப்பு வந்து தீர்மானிக்கப்படுது. ஏன்னா லோ குவாலிட்டி, ஐ மீன் மதிப்பு வந்து கம்மியா போட்டா பணக்காரங்க எல்லாம் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க.
விலை அதிகமா கொடுத்தா மிடில் கிளாஸ்ல இருந்து லோயர் கிளாஸ் பீப்புள் வரைக்கும் அதை வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. சோ அப்ப இந்த பட்ஜெட் ஃப்ரேமிங் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டை மட்டும் குறிக்காம நம்ம சொன்ன மாதிரி பொருட்கள் கொள்முதல் செய்யறதுல இருந்து உற்பத்தி, விநியோகம், கடைநிலை வாடிக்கையாளர் வரைக்கும் சென்றடைகிறது வரைக்கும் இருக்கக்கூடிய செலவுகள் எல்லாத்தையும் முறையாக கணித்து திட்டமிட்டு தான் இந்த பட்ஜெட் வந்து ஃப்ரேம் பண்ணப்படுது. சோ அகெயின் கொள்முதலுக்கான திட்டமிடல். இப்போ நம்ம டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதற்கேற்ற மாதிரி மூலப்பொருட்களை வந்து நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும், கொள்முதல் செய்ய முடியும். சோ கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் சரியான தரத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு அது விநியோகஸ்தர்கள் மூலமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்க்கலாம். இந்த முன்கணிப்புல 2 வகையான முன்கணிப்பு முறைகள் வந்து கையாளப்படுது. அதுல முதன்மையானது தரமான முன்கணிப்பு. இப்ப இந்த தரம் அப்படின்னு சொல்லும் போது பொருளினுடைய குவாலிட்டி, நம்ம யூஸ்வலாவே வந்து தரமான பொருட்கள் தான் நம்ம வாங்கும்போது என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கினாலும் அந்த பொருட்கள்ல நிறைவான தரம் வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசையாக இருக்கும். சோ அந்த நிறைவான தரம் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்தி பொருட்களை மிகைப்படுத்தப்பட்ட பொருட்களாகவும் நம்ம கிட்ட காமிக்கலாம். சோ அந்த தரமான முன்கணிப்புக்கு நாம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் என்ன, உள்ளீடுகள் என்ன, அதை விநியோகஸ்தர்களிடமிருந்தோ வாடிக்கையாளர்களிடமிருந்தோ இல்ல விநியோக மையங்களிடம் இருந்தோ பெறப்படக்கூடிய நிர்வாக கருத்துக்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து எவ்வளவு டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே போல விற்பனை பணியாளர், இப்போ அந்த மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எல்லா ப்ரெஷருமே வந்து உண்டு. நம்ம உற்பத்தி செஞ்சுட்டோம், அதுக்கான டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு உற்பத்தியை அதிகமும் படுத்திருக்கோம். இப்ப உற்பத்தி இல்லாத நிலையில் அதை உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வது, வாடிக்கையாளர்களை அதை பயன்படுத்துவதற்கு தூண்டுவது இந்த விற்பனை பணியாளர்களினுடைய பணி, மார்க்கெட்டிங் பீப்புள். சோ அப்ப அதனுடைய இம்பார்ட்டன்ட் டாஸ்க் வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கப்படுது. உற்பத்தி செஞ்சாச்சு, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் விற்பனைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கும் போது அது ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டு திணிக்கப்படக்கூடிய பணியாகவும் சில நேரங்களில் மேற்கொள்ளப்படும். சோ இது எல்லாத்தையும் சரியா செய்யணும் அப்படின்னா அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், உயர் அதிகாரிகள், மேலாளர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஊழியர்களினுடைய கருத்து என்ன, ஏன்னா அவங்களும் அந்த ப்ராடக்ட்ஸ வந்து உற்பத்தி நிலையில பார்த்துட்டு அதனுடைய காஸ்ட், விலை எப்படி இருக்கு, தரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தி முயற்சி செஞ்சிருக்கலாம். சோ இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட தயாரிப்புகள், ஒரு பொருளை புதுசா மார்க்கெட்ல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா புதிதாக அறிமுகப்படுத்தப்படக்கூடிய பொருட்களுக்கு சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான விஷயம். சோ இந்த தேவையை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இது மக்கள் கிட்ட வரவேற்பை பெறுமா, மக்களுக்கு இது உபயோகமானதாக இருக்குமா அப்படிங்கிறதையும் அவங்க ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமாகத்தான் அந்த பொருட்களை நம்ம வந்து உற்பத்தி செய்யும். சோ அதே மாதிரி அளவு முன்னறிவிப்பு, என்ன அளவுல வேணும் அப்படிங்கறத நீங்க முன்னாடியே, அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போறத இப்பவே உங்களுடைய கள ஆய்வுகளின் மூலமாக ஆய்வு செஞ்சு நம்ம எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் சொல்லலாம், ஒரு எதிர்பார்ப்போட தான் சொல்லலாம். உறுதியா வந்து 1,00,000 பேர் வந்து இதை வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. 1,00,000 பேர் கிட்ட இந்த பொருட்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி உத்தேசித்த மதிப்பு தான் நம்ம கொடுக்குறோமே தவிர எக்ஸாக்டான ரேஷியோ வந்து நம்மளால கொடுக்க முடியாது. சோ நேரத்தொடர் மாதிரியானது. இப்ப எதிர்காலம் அப்படிங்கிறது எதிர்காலத்தையும் கடந்து நம்ம வந்து நிகழ்காலத்துல அதுக்கான தேவை என்ன அப்படிங்கறத யூகிச்சு அதற்கான தரவுகளை நாம வந்து பயன்படுத்துறோம். துணை மாதிரி அப்படின்னு சொல்லும் போது எதிர்காலத்தை கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்தை கணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எக்ஸ்பிளனேஷன்ஸ நம்மளால கொடுக்க முடியும்.
ஏன் இந்த பொருள் வந்து மார்க்கெட்ல இல்ல, தேவை இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஏன் இல்லன்னா, அந்த பொருள் வந்து மக்கள் கிட்ட வரவேற்பு இல்ல, அது குவாலிட்டி கம்மியா இருக்கு, யூசேஜ் வந்து இல்லாம இருக்கு, இல்ல தரம் வந்து குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கான சரியான விளக்கம் வந்து நம்ம அந்த இடத்துல குடுக்கணும். ஏன் கொள்முதல் அப்படின்னு சொன்னோம்னா, கொள்முதல் மற்றும் விநியோக மேலாண்மை அப்படிங்கிறது, ஆ கொள்முதலுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஷெட்யூல வந்து ஃப்ரேம் பண்றாங்க. கால அட்டவணைய வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. சோ இந்த டைம்ல தான் இந்த ப்ராடக்ட் இந்த மூலப்பொருட்கள் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும். அப்ப இந்த நேரத்துல வாங்குனா அதனுடைய உற்பத்தி விலை வந்து குறைவாக இருக்கும். இப்போ இந்த பருத்தி எல்லாம் வாங்குறாங்க, ரா மெட்டீரியல்ஸா பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட காலத்துல மட்டும் தான் அதனுடைய உற்பத்தி திறன் வந்து அதிகமா இருக்கும். அப்ப போய் நம்ம நெறைய நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூலப்பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்னா, வாங்கினோம்னா, உற்பத்திக்கான செலவுகளை குறைக்கலாம். அதே சமயம் இந்த முன் அறிவிப்பு, முன் அளவீடுகள் இது எல்லாமே எதுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னா, குறித்த நேரத்தில் மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு உதவியாக இருக்கும். இப்ப இந்த வழங்கல் திட்டமிடல் அப்படிங்கிறது, நம்ம எவ்வளவு குடுத்துருக்கோம், ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஸ்டாக் வந்து வெளியில போயிருக்கு, சப்ளையர்ஸ் கிட்ட இல்ல ஏஜென்ட்ஸ் கிட்ட எவ்வளோ போயிருக்கு, அப்படி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், ஐ மீன் தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எக்ஸ்பைரி டேட்டை தாண்டி போயிடக்கூடாது. அதான் காலாவதியான அடையாளம். சோ எக்ஸ்பைரியான பொருட்கள் வந்து சந்தையில நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அது நிறுவனத்தினுடைய நன்மதிப்பை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்பைரியான ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த விநியோக திட்டத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னா, அதுக்கு குறைந்தபட்சமா இல்ல அதிகபட்சமான நிலைகளுக்கு பங்குகளினுடைய நிலையை பராமரிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அகெயின் இந்த கொள்முதல் அட்டவணை அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய பினான்சியல் கண்டிஷன் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். என்ன அப்படின்னா, நம்மளோட நிதி ஆதாரத்தை பொறுத்து தான் நம்ம எவ்வளவு பொருட்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறது நம்மளால ஒரு எஸ்டிமேஷன் வந்து போட முடியும், பட்ஜெட் வந்து போட முடியும். சோ விநியோகத்திற்கு தேவையான பொருட்கள் சரியான அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு உரிய நேரத்தில், அதுக்குதான் அந்த அட்டவணை வந்து போடுறோம். இந்த மாசத்துல இது இவ்வளவு பேருக்கு இவ்வளவு இது வந்து கொடுக்கணும், பொருட்கள் வந்து விநியோகிக்கணும் அப்படிங்கிறது முறைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிறது. சரக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேமிக்கக்கூடியது, சேமிக்கப்பட்ட பொருட்கள் விநியோகம் செய்யறது, விநியோகித்த பொருட்கள் வந்து சரியான பயனாளர்களை சென்றடையுதா, அது முறையான பங்குகள் விற்பனைக்கு கொண்டு சேர்த்திருக்காங்களா அப்படிங்கறத மேலாண்மை செய்யும். சரக்குகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சரக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாமல், எந்த விதமான ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாம நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னா, அது சீரான அமைப்பாக இருக்காது. சோ அப்ப எப்போ நம்ம செஞ்சாலும் ஆர்டர் செஞ்சது என்ட்ரி ஆகும், ஆர்டர் செஞ்சதுக்கு அவங்களுக்கு தேவையான பொருள் கொடுத்துட்டோமான்றதும் விற்பனை செய்யப்பட்டதும் முறையாக பதிவு செய்யப்படும். இப்ப இந்த சரக்கு கட்டுப்பாடுகளின் அமைப்ப முக்கியமான வகைகளாக கீழே வந்து நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதாவது அதிகபட்ச, குறைந்தபட்ச சரக்கு கட்டுப்பாட்டு அமைப்பு. இப்ப கையிருப்புல நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, எவ்வளவு மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத இது தீர்மானிக்குது. அதே போல பங்குகளினுடைய நிலை. இப்ப பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ஷேர்ஸ வந்து நார்மல் பீப்புளுக்கு வாங்குறதுக்கான திறனை வந்து கொடுக்குறாங்க. சோ இது சாதாரண நிலையில இருந்து அந்த பொருட்களினுடைய நம்பிக்கையின் பேரில் அந்த பொருட்களின் மீது அதிகமான உற்பத்தி திறனை ஏற்படுத்துவதற்கு இது வழிவகுக்குது. குறைந்தபட்ச பங்கு நிலை அல்லது குறைந்தபட்ச அளவுன்னு சொல்லலாம். இது மெயினா எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, மக்களினுடைய நுகர்வு நிலையை பொறுத்துதான் இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு பொருட்கள் வந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்காங்க அப்படிங்கறத மெயின் பண்ண. மதிப்பாய்வு கால பங்கு. சோ இந்த மதிப்பாய்வு காலம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர், ஒரு பொருள்ல வாங்குறதுக்கு நீங்க டிசைட் பண்ணிருக்கக்கூடிய இடம், அதை தீர்மானிக்கக்கூடிய நிலை, இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய மதிப்பீடு. இதை பொறுத்துதான் அந்த மதிப்பாய்விற்கான கால நிலைகள் வந்து தீர்மானிக்கப்படுது.
பாதுகாப்பு பங்கு நிலை. இப்போ வந்து அந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டோரேஜ்ல நம்ம எப்படி அதுக்கு தேவையான சூழல் எல்லாம் கொடுத்து பேக்கேஜிங் எல்லாம் ப்ராப்பரா பண்ணி அதை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி தரமான அதாவது பாதுகாப்பான நிலையில் அதனுடைய பங்குகளை டெலிவரி பண்றது. அது தேவை அதிகமாச்சு அப்படின்னா அதனுடைய தேவை எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. சில சமயங்கள்ல அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பாராத நிகழ்வுகளின் மூலமாக பொருட்களின் தேவை குறைஞ்சாலோ அதிகமானாலோ அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறதையும் இது குறிக்குது. இந்த பாதுகாப்பு பங்கு நிலை அப்படின்னு சொல்லும்போது முறையான பங்குகள், அதை செயல்படுத்துறது, அதை நிர்வகிக்கக்கூடிய நிலை, இது எல்லாமே வந்து இங்க மீன் பண்றோம். இந்த பாதுகாப்பான நிலையில் பங்குகள் வெளியேற்றப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாக்கேஜ், இந்த அவசர கால நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கையாளுவதற்காக லீட் டைம் ஸ்டாக் அப்படின்னு ஒண்ணு வந்து மெயின்டைன் பண்றாங்க. அதாவது புதிய ஆர்டர்ஸ் வந்து செய்யப்படும் போது அது அல்லது பெறப்படும் போது அதற்கு தேவையான பயன்பாட்டிற்கு இடையில் கிடைக்கக்கூடிய பங்குகளின் அளவை இது தீர்மானிக்குது. அதுதான் எமர்ஜென்சி ஆர்டர் பாயிண்ட். அவசர ஆர்டரை நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்றத பொறுத்து எமர்ஜென்சி ஆர்டர்ஸை வந்து நம்ம ஏத்துக்கணும். அகெயின் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு பொருளை உற்பத்தி செய்யப்பட்ட இடத்துல இருந்து தேவையான அளவிற்கு நாம சேமிச்சு வைக்கக்கூடிய நிலையை தான் அது வந்து குறிக்குது. இது வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் இல்லாம சப்ளையர்ஸுக்கும் அதனுடைய டிமாண்ட் அதிகமாகும் போது அவர்களுக்கு தேவையான பொருட்களை தேவையான எண்ணிக்கையில் கொடுக்கறதுக்கு இது வழிவகுக்குது. இப்போ பொருட்களை சேமிக்கிறதோட நோக்கம் என்ன? இப்போ ஒரு பொருள் வந்து உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா அது எத்தனை நாட்கள் இல்லை எத்தனை மாதங்கள் ஆண்டுகள் இருக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தீர்மானிச்சுதான் அந்த பொருள் வந்து உற்பத்தி செய்யப்படுது. அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அந்த குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் அதனுடைய நிலை மாறாம அந்த பொருட்கள் வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு அது பயன்படுது. இதற்கான நடைமுறைகள் என்ன? பெருசா ஒண்ணும் கிடையாது. சேமிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பொருள் வந்து நம்ம சேமிக்க போறோமோ அந்த பொருளை சேமிப்பதற்கு தேவையான கட்டமைப்பு வசதி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கணும். இப்ப இத காட்சி ஆய்வுன்னு சொல்லும்போது சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான தயாரிப்புகள் மூலமாக சேமிக்கப்பட்டு முறையான வழிகாட்டுதல்கள் படி சேமிக்கப்பட்ட பொருட்கள் அந்த சேமிப்பு நிலையங்களிடம் இருந்து எந்த விதத்திலும் தரம் குறைவு இல்லாமல் அதனுடைய பயனாளிகளை சென்றடையும். லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்டோட தகவல் அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு தேவையான அத்தியாவசிய தரவுகள் என்ன அப்படின்னா, கைவசம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இருப்பு, எவ்வளவு மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது நுகர்வு விகிதம், பயனாளர்களுக்கு அதாவது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் ஒரு பொருளினுடைய சராசரியான அளவு. இறுதியாக நம்ம ரிட்டர்ன் பாலிசி சொல்றோம் இல்லையா, பொருட்களை திரும்ப பெறுதல் மாதிரி இதுல இழப்புகள் ஏற்படக்கூடிய இழப்புகள் மற்றும் அந்த டேமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறதும் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்டோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல முக்கியமான பகுதி. சோ இந்த பதிவுகளை பராமரிக்கிறதுக்கு நமக்கு 3 வகையான தளவாட பதிவுகள் தேவைப்படுது. ஸ்டாக் கீப்பிங் ரெக்கார்ட்ஸ், பரிவர்த்தனை பதிவுகள், நுகர்வு பதிவுகள். இந்த ஸ்டாக் கீப்பிங் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு பொருட்கள் வந்து இருக்கு, மக்களினுடைய தேவைகள் என்ன, அதற்கான அது ரெண்டுத்துக்கும் இடையிலான இருக்கக்கூடிய வேறுபாடு நிலை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து உதவி செய்யுது. இந்த பரிவர்த்தனை பதிவுகள் அப்படின்னு சொல்லும்போது டிரான்சாக்ஷன்ஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சப்ளையர்ஸுக்கு எவ்வளவு டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. சோ இதற்கான அறிக்கை செயல்முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறது இங்க இன்றியமையாதது. கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி நாம முடிவெடுக்கும் தன்மை இருக்கணும். சோ இப்ப இந்த இதுல அத்தியாவசிய பொருட்களுக்கு ஏற்படக்கூடிய தேவை, அதை வந்து அறிக்கைகள் மூலமாக நம்ம முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேணும். இப்ப எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் நம்ம கையிருப்பு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத பணி. அதே போல பின்னூட்டப்பட்ட அறிக்கைகள் அப்படின்னு சொல்லும் போது
நமக்கு எப்படி முன் அறிவிப்பின் மூலமாக தேவைகள் முன்னாடியே சொல்லப்படுதோ, அதே மாதிரி இந்த நுகர்வு பதிவுகளும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் போது ஒவ்வொரு பொருளின் அடையாளமும் இங்கு பதிவு செய்யப்படுது. செயல்பாடுகளினுடைய தர கண்காணிப்பு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பொருளினுடைய தரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அதை செயல்படுத்தக்கூடிய அந்த தேர்வு நிலை, கொள்முதல், சரக்குகளை சேமிக்கிறது, வாடிக்கையாளர்களுக்கு அதை போக்குவரத்தின் மூலமாக கொண்டு சேர்ப்பது, இது எல்லாத்துலயுமே இந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இறுதியாக லாஜிஸ்டிக் சூழல் அப்படின்னு சொல்லும்போது, பணியாளர்கள் பணி செய்யக்கூடிய சூழலை பாதிக்கக்கூடிய சில முக்கியமான காரணிகள்னு சொல்லும்போது, உலகமயமாக்கல், அவர்கள் கொண்டு வரக்கூடிய புதிய கொள்கைகள் மற்றும் தகவல் அமைப்பு. இந்த 3ம் தான் லாஜிஸ்டிக்ஸ் தளவாடங்களின் மேலாண்மையினுடைய சூழலை பாதிக்கக்கூடிய காரணிகளாக முன்னெடுத்து வைக்கப்படுது. நன்றி.